ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். சண்டே வந்து நம்ம என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி இந்த வாரத்தில் நான் வந்து நெய்ப்பாறை மீன் வாங்கியிருக்கேன். நெய்ப்பாறை மீன் வந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் வந்து வாங்கி வச்சா அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். நெய்ப்பாறை குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு வைக்கிறத வறுக்கிறத விட குழம்பு வச்சு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அதுக்கு வந்து நார்மலாக எப்பவும் போல் வைக்கிற மாதிரி தான் குழம்பு வச்சுருக்கேன். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நார்மலாக வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி இதெல்லாம் சேர்த்து நான் கரைச்சி விட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்டு வாங்கியிருக்கேன். நண்டு வந்து ஃப்ரை பண்ணிடலாம், மீனை வந்து குழம்பு வச்சுட்டு வறுத்துட்டு நண்டை வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு பார்த்தேன். நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் தான், 4 பீஸு தான் இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய நண்டு. நண்டு வாங்குறதுக்கு எந்த டைமில் வாங்கினா நல்லாயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை டைமில் வாங்கினா நண்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே சதை வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டைம் பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இப்போ நான் வந்து முட்டையும் சேர்த்து வச்சுருக்கேன். சரி, ரெண்டையும் வச்சுட்டு முட்டையும் நம்ம வந்து அவிச்சு வச்சிடலாம். ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் பசங்க வந்து வீட்டில் மதிய சாப்பாடு சாப்பிடுவாங்க. மற்ற நேரம் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிடுவாங்கல்ல, அதனால் சரி முட்டையும் செஞ்சிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சாப்பாடு வச்சுட்டு ஒரு பக்கத்தில் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து ஃப்ரை பண்ணிடலாம், தக்காளி வெங்காயம் போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துலாம்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்து வச்சு வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து மீன் சேர்த்துக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நெய்ப்பாறை மீன் வாங்கி நார்மலாக எப்போவும் வைக்கிற குழம்பு மாதிரியே வைங்க. அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நெய் அதில் வாசனை வர்ற மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய்ப்பாறை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு அந்தளவுக்கு கிடைக்காது. நான் வந்து மெட்ராஸில் தான் இந்த மீன் வந்து சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வறுக்கிறதுக்கு மசாலா தூள் எல்லாமே போட்டுட்டேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதே மாதிரி தான் என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து நான் வந்து வச்சுட்டேன். நண்டு கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி கிடையாது, நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, பச்சை மிளகா எப்போவும் அதுக்கூட சேர்த்து எப்போவும் சேர்க்குற மாதிரியே நம்ம அரைச்சி சேர்க்க வேண்டிய பொருளை நான் சேர்த்துருக்கேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறங்க. வறுக்கும்போது நண்டு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டாவே அதுக்கு வந்து கண்டிப்பாக மிளகுத்தூள் நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சுங்க. மிளகுத்தூள் சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த சளிலாம் இருக்கும் பார்த்திங்களா, சளி இருமல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து ரசம் வச்சு குடித்தா கூட நமக்கு அந்த சளி இருமல் காய்ச்சல் டைமில் குடிக்கும்போது நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது. நான் வந்து இதில் வந்து மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் எல்லாம் கம்மியாக சேர்த்துட்டு மிளகுத்தூள் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து என்னோடய நாத்தனாருங்களாம் வந்திருக்காங்க. சரி, அதனால் நான் வந்து பெரிய குண்டான தான் சாப்பாடு எல்லாமே செஞ்சுருந்தேன். எல்லாருமே பசங்க எல்லாருமே இருக்காங்க, அதுக்கேற்ற அளவில் செஞ்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி இலைலாம் போட்டுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பூண்டு வந்து தட்டி போட்டிங்கன்னா, பூண்டும் சின்ன வெங்காயம் தட்டி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மீன் குழம்புல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு மசாலா தூள் வந்து என்ன பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நான் இடித்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி என்னென்ன சேர்ப்போமோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். மீன் வறுக்கிறதுக்கு மீன் மசாலா நான் சேர்க்கலை, இதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க மாட்டேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் தோசைக்கல்லில் தான் வச்சு நாங்கள் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு வந்து 2 பாகமாக நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரே இது கல் நம்ம வந்து வைக்க முடியாதுல்ல, ஆனால் 2 பாகமாக பிரித்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சண்டேனாலே நம்ம வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். ஆனால் இன்றைக்கி நார்மலாக என்னென்ன சாப்பிட்றோமோ அதை தான் நான் செய்கிறேன். நார்மலாக செய்கிற ஐட்டம்ஸ் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா நிறையா செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். நிறையனா நீங்கள் நிறையா எடுத்துக்காதீங்க, இந்த அளவுக்கு தான். இந்த வாரம் இது வந்து போதும், நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சூடு அதிகமாக இருக்கனால பசங்களுக்கு வந்து அந்த சிக்கன்லாம் வாங்கி கொடுக்குறத வந்து கம்மி பண்ணிடுங்க. இப்போ நானே ஓரளவுக்கு சிக்கன்லாம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏற்கனவே எங்கள் வீட்டில் அதிகமாக செய்வோம், இப்போ நான் வந்து அதை கம்மி பண்ணிட்டேன். இந்த மாதிரி கடல் வாழ் பொருள்களை வந்து வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஓரளவுக்கு சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. சண்டேனாலே நமக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும். ஒர்க்குனால் நான் சமைக்கிற ஒர்க்கை தான் சொல்கிறேன். அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கிச்சனை க்ளீன் பண்ணவே முடியாது. நம்ம கையோட கையாக சூட்டோடு சூட்டாக அந்த வேலையை நம்ம வந்து முடிச்சிடணும். முடிச்சிட்டா மட்டும்தான்
நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும். நம்ம வந்து இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக சிதறி இருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம விட்டுட்டு அடுத்து நம்ம செய்யலான்னு சொல்லி வச்சிட்டிங்கன்னா நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது. அப்புறம் சோப்பெல்லாம் போட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கையை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துடுங்க. தொடச்சி எடுத்துட்டு அதிலே லைட்டாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம வந்து தொடச்சிட்டோம்னா அதில் திட்டாக ஒட்டி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா தண்ணி சேர்த்து தொடச்சி எடுத்துருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து விடவே விடாதீங்க. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணாமல் வைக்காதீங்க. அப்புறம் நம்மளால் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா அன்றைக்கி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுவோம், நிறைய எண்ணெயெலாம் நமக்கு வந்து தெரிச்சிருக்கும். அதனால் அன்றைக்கின்னு பார்த்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. நான் அடுப்பை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்க மேடி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு தான் நான் வந்து முடித்தேன். ஓரளவுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா கையோட நம்ம வந்து கழுவிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து வேலை முடிஞ்சது மாதிரியே. இப்போ நமக்கு வந்து தேவையான மீன் ஃப்ரை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட வேண்டியதான். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 12 ஆகுது. 2 மணி போல் நம்ம வந்து சாப்பிட்லாம். அப்போ தான் நாங்கள் டைம் சாப்பிடுவோம். அந்த டைம் சாப்பிட வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நண்டு கிரேவி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நான் கிரேவி கிடையாது, ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நண்டு குழம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மீன் குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நார்மலாக எனக்கு வந்து கறி குழம்பை விட மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் சைடு வந்து அதனால் கடலில் வந்து நிறையா மீன் இருக்கும்ல, அதனால் நாங்கள் அதிகமாக மீன் தான் வாங்குவோம். அதனால் மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன், நீட்டாக வச்சுட்டேன். அது மாதிரி பாத்திரத்தையும் நான் அந்த சைடு வந்து என்ன பண்ணிட்டேன்னா கழுவி வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து வைக்கணும், அடுக்கி வைக்கணும், அவ்வளோதான். நமக்கு வந்து சண்டே அன்னைக்குன்னு ஈஸியாக வேலை முடிகிறதுக்கு கையாக நீங்கள் வந்து வேலை முடிச்சிடுங்க. சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம கிச்சனும் எப்பவும் போல் நீட்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் மார்பிள்ஸ் வந்து நான் வந்து கிச்சனுக்கு வந்து போட்டிருக்கேன். இந்த கிச்சனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.